போன எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, காட்டுக்கு வேட்டைக்கு போன ராஜசேகர பாண்டியன் வந்து காட்டுல ஒரு அழகான குழந்தை இருக்கிறத பாக்குறாரு. தனக்கு குழந்தை இல்லாத கவலை தீக்கிறதுக்கு அந்த இறைவனே ஒரு குழந்தையை கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு மணிகண்டன் அப்படின்னு பேர் வச்சு அவர் அரண்மனையில அழகா வளர்க்கவும் செய்யறாரு. அந்த குழந்தைக்கு 8 வயது ஆனோடனே அதை குருகுலத்து கல்வி கற்கிறதுக்கு அனுப்புறாரு. அங்க ஒரு வருடத்திலே வந்து அவர் எல்லா கல்வியும் கற்றுக்கிட்டு எல்லா கலைகளையும் கற்றுட்டு அவர் வந்து அரண்மனைக்கு திரும்ப வராரு. சரியா 12 ஆண்டுகள் நிறைவடைஞ்ச உடனே மணிகண்டனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னர் ஆசைப்படுறாரு. ஆனா மணிகண்டனுக்கு அரச உரிமை கொடுக்கறதுல கொஞ்சம் கூட விருப்பப்படாத மந்திரி வந்து எப்படியாவது மணிகண்டனை நம்ம ஒழிச்சு கட்டிடணும், அப்போதான் வந்து இந்த அரண்மனையும் சரி இந்த ராஜ்யத்தையும் சரி நம்ம கையில எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அதை நினைச்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மந்திரவாதிகளோட உதவியால மணிகண்டனுக்கு நோய்வாய் வரப்பட்டு அவனை எப்படியாவது கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா இந்த விஷயத்துல இருந்து மணிகண்டன் அந்த ஈஸ்வரனோட அருளால அவர் தப்பிக்கவும் செய்யறாரு. தான் போட்ட திட்டங்கள் எல்லாமே வந்து செயல் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட மந்திரி வந்து இதோட நம்ம விட்டுறக்கூடாது, இனிமேட்டு நம்ம திட்டங்கள் அப்படிங்கிறது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரா மகாராணிகிட்ட போய் சொல்றாங்க. அரசர் வந்து மணிகண்டனை வந்து அரசன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. ஆனா இது நடக்க கூடாது. உங்களோட மகன் இருக்கிறப்போ எப்படி வந்து ஒரு வளர்ப்பு மகனை நீங்க அரசுரிமையில கொண்டாட முடியும்? அப்படி ஆக்குனீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் அடிமையாக வேண்டிதான். உங்க மகனும் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த மணிகண்டனுக்கு சேவகம் தான் செய்யணும். அவர் அரசுரிமை கொண்டாடி அரசாட்சி பண்ணவே முடியாது. இதைதான் நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி வந்து மகாராணி பார்த்து கேக்குறாங்க. மகாராணி சொல்றாங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, என்ன பண்ணா மணிகண்டன் கிட்ட இருந்து அந்த அரசுரிமை போகாம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த மந்திரி வந்து யோசிக்கிறார். பரவாயில்ல, மகாராணி நம்ம கைக்குள்ள வந்துட்டாங்க, இனி மகாராணியை வச்சு இந்த மணிகண்டனை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவர் ஒரு திட்டங்களும் தீட்டுறாரு. அப்படி அந்த மந்திரி வந்து என்ன திட்டங்கள் தீட்டினாரு, மணிகண்டனை அவர் ஒழிச்சு கட்டுறதுக்கு முடிவு பண்றதுக்கு என்ன எடுத்தாரு, அது எல்லாமே வெற்றி அடைஞ்சுதா இல்ல தோல்வியில் அடைஞ்சா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மந்திரியோட துர் உபதேசங்களை கேட்ட மகாராணி வந்து சொல்றாங்க, என்னோட ரதத்துல பிறந்த என் மகன் தான் வந்து அரசாட்சி பண்ணணும், அதனால இந்த மணிகண்டனை விரட்டுறதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு மந்திரி வந்து அவர் சொல்றாரு, என்கிட்ட திட்டம் இருக்கு, ஆனா அந்த திட்டத்தை நீங்க செயல்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மணிகண்டனை ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன சொல்லி மகாராணி வந்து கேக்குறாங்க. மந்திரி வந்து சொல்றாங்க, நீங்க தீராத தலைவலியில அவதைப்படுற மாதிரி நீங்க நடிக்கணும். அந்த சமயத்துல அரசர் வந்து மருத்துவர்களை வர வைப்பாங்க. மருத்துவர்கள் எல்லாமே மருத்துவம் பார்க்கறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. அந்த சமயத்துல மருத்துவர்கள் கிட்ட வந்து நான் ஏற்கனவே பணம் கொடுத்து வச்சிருந்ததுனால அவங்க வந்து புலிப்பால் கொண்டு வந்தாதான் மருந்து தயாரிக்க முடியும், அந்த மருந்துல தான் வந்து மகாராணிக்கு குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அதே மாதிரி மருத்துவர்கள் சொல்லுவாங்க. இதை கேட்ட அரசர் வந்து அவர் சரி இது எப்படி கொண்டு வர சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாருமே முடியாதுன்னு சொல்றப்போ மணிகண்டன் வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. அந்த சமயத்துல மணிகண்டன் காட்டுக்குள்ள போனாரு அப்படின்னா புலிகள் கிட்டயும் துஷ்ட மிருகங்கள் கிட்டயும் மாட்டி அவர் இரையாயிடுவாரு. நம்ம ஆட்களை வச்சு மணிகண்டனை கொல்லும்னு சொல்லி முடிவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது நடக்காத காரியம். ஏன்னா மணிகண்டன் வந்து ஒரு சிறந்த வீரன். ஆனா துஷ்ட மிருகங்கள்ட்ட இருந்து மணிகண்டனால தப்பிக்கவே முடியாது, கண்டிப்பா அங்க இரையாயிடுவாரு. அதனால மணிகண்டன் வந்து ஒளிஞ்சிருவாங்க. நமக்கு ராஜ்யம் அப்படிங்கிற மகன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட மகாராணி வந்து சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. மறுநாள் அரண்மனையில மகாராணி வந்து தீரா தலைவலியால் துடிதுடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கதறி அழுது அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அரசர் வந்து என்ன ஆச்சு, திடீர்னு இப்படி ஒரு நோய் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர் மருத்துவர்களை அழைக்கிறாரு. அந்த சமயத்துல மருத்துவர்கள் சொல்றாங்க, இந்த தலைவலியை குணப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு புலிப்பாலால மட்டும்தான் மருந்து செய்ய முடியும், அதை வச்சுதான் தலைவலியை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு அரசர் வந்து ஆடி போயிறாரு. என்னடா இது, சாதாரணமா ஒரு புலியை உயிரோடு கொண்டு வரணும் அப்படின்னாலே அது பெரிய விஷயமா இருக்கும், அது மட்டும் இல்லாம குட்டி போட்ட ஒரு புலியை கொண்டு வந்து அதுகிட்ட இருந்து பாலை எப்படி கறக்கிறது, இது வந்து சாத்தியமற்ற விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த சமயத்துல மணிகண்டன் வந்து சொல்றாரு, என்னோட தாய்க்காக நான் எப்பேற்பட்ட முடிவுனா நான் எடுப்பேன், புலி தானே கொண்டு வரணும், நான் போய் கொண்டு வரேன், நான் காட்டுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட அரசர் வந்து வேண்டாம் மணிகண்டா, நீ அவசரப்படாத, கண்டிப்பா இது சாத்தியமற்ற ஒரு செயலா இருக்கும், நம்ம வேற ஏதாவது மருந்துகளை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல மணிகண்டன் சொல்றாங்க, எனக்கு வந்து அன்பையும் பாசத்தையும் கொடுத்து என்னை சீராட்டி தாளாட்டி என்னை வளர்த்தது என் தாய் தான், அப்படிங்கிறப்போ அவங்களுக்காக நான் புலிப்பால் கொண்டு வர மாட்டேன்னா நான் கண்டிப்பா போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. மன்னர் எவ்வளவு சொல்லியும் கேட்காத மணிகண்டன் வந்து நான் என் தாய்க்காக நான் கண்டிப்பா காட்டுக்குள்ள போவேன், புலிப்பால் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தீர்க்கமா இருந்தாரு. அந்த சமயத்துல மன்னர்னால தடுக்கவே முடியல. சரி நீ போ மணிகண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மணிகண்டனுக்கு ஒரு பையில வந்து தேங்காயும் உணவுக்கு தேவையான பொருட்களையும் பழங்களையும் அதுல வச்சு அதை கட்டி மணிகண்டன் தலையில வச்சு இது உன்னை காக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மணிகண்டன் அந்த இருமுடியை வந்து கையால புடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால அவர் வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கிட்டு அவர் காட்டுக்கு புறப்படவும் செய்யறாரு. இப்படி மணிகண்டன் இருமுடி ஏந்தி அவர் கையில வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு புலிப்பால் கொண்டு வரது காட்டுக்கு போறாரு அப்படின்ற செய்தி வந்து நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல இளம் பெண்கள் எல்லாமே இதை பாக்கிறதுக்காக ஓடி வந்தாங்க.
மணிகண்டனை பார்த்து எல்லாருமே கிண்டலும் கேலியுமா, மணிகண்டா புலியை மட்டும் கொண்டு வராத, நாங்க விளையாடுறதுக்கு புலி குட்டிகளையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மணிகண்டன் சிரிச்சுக்கிட்டே நான் கண்டிப்பா அப்படியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் காட்டுக்கு போகவும் செய்யறாரு. இப்படி ஹரிஹர சுதனான மணிகண்டன் வந்து காட்டுக்கு வரப்போ அவருக்கு உதவி பண்றதுக்கும் காவல் காக்கிறதுக்கும் சிவபெருமான் வந்து சில பூதகணங்களை அனுப்பி வைக்கிறாரு. அது யாரு அப்படின்னா வாபரன், கடுசப்தன், வீரபத்ரன், பூபகண்ணன், கண்டாசுனன் அப்படிங்கிற பூதகணங்கள் மணிகண்டனுக்கு துணையா அவர் காட்டுக்குள்ள போறதுக்கு அனுப்பவும் செய்யறாரு. இப்படி சிவனால் அனுப்பப்பட்ட சிவ பூதகங்களோட காவல்ல வந்து மணிகண்டன் வந்து பம்பா நதிக்கரையில வந்து கொஞ்ச நேரம் இளைப்பாறணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் இளைப்பாறவும் செய்யறாரு. அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய முனிவர்களும் ரிஷிகளும் வந்து ஹரிஹர சுதனான மணிகண்டன் வந்து இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாக்குறதுக்கு எல்லாருமே வராங்க. வந்து அவங்க ஆசீர்வாதங்கள் வாங்கவும் செய்யறாங்க. அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய தபோ முனிவர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களை காக்க வந்த தர்மசாஸ்தாவே உங்களுக்கு வந்து நாங்க பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பம்பை நதிக்கரையில இருந்து 10 யோசனை தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை உச்சியில பொன்னால் ஆன ஒரு ஆலயத்தையும் நவரத்னங்கள் பதிக்கப்பட்ட ஒரு பொன் சிம்மாசனத்தையும் உருவாக்கவும் செய்யறாங்க. அந்த சமயத்துல அவங்க மணிகண்டனை அழைச்சிக்கிட்டு இதுல நீங்க உட்காந்து எல்லாருக்கும் ஆசைகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. முனிவர்களோட ஆசைகளை ஏற்றுக்கொண்ட மணிகண்டன் வந்து அந்த பொன் சிம்மாசனத்துல உட்கார்ந்து பக்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து அவர் ஆசைகள் வழங்க செஞ்சாரு. அந்த மலை உச்சி தான் வந்து இன்னைக்கும் பொன்னம்பலமேடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கைலாயத்துல இருந்து எப்படி சிந்து, கங்கா, பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லி புண்ணிய நதிகள் உற்பத்தி ஆகுதோ அதே மாதிரி இந்த பொன்னம்பலமேட்டுல இருந்து கல்லாறு, காக்கட்டாறு, பெருந்தேனருவி அப்படின்னு சொல்லி 3 நதிகள் உற்பத்தி ஆகி அது 3மே ஒன்னா சேர்ந்து பம்பை நதியா வருது. பம்பை நதி வந்து கங்கைக்கு நிகரான ஒரு நதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு ஆகாய கங்கை, தட்சண கங்கை அப்படின்னு சொல்லி பேரும் கொடுக்குறாங்க. எப்படி கைலாய மலையில 3 நதிகள் உற்பத்தி ஆகுதோ அதே மாதிரி இந்த பொன்னம்பலமேட்டுல 3 நதிகள் உற்பத்தி ஆகுறதுனால இந்த பொன்னம்பலமேடை வந்து தென் கைலாயமோ இல்ல தட்சிண கைலாயமோ சொல்றாங்க. இப்படி மணிகண்டன் வந்து பொன்னம்பலமேட்டுல இருந்து எல்லாருக்கும் ஆசைகள் கொடுத்துட்டு இருந்த சமயத்துலதான் ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, தேவலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்து சுந்தர மகிஷனும் மகிஷியும் வந்து காடுகள்ல ரொம்ப சந்தோஷமா திரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்க கிடைக்கூடிய பழங்களையும் கிழங்குகளையும் தேனையும் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த சமயத்துல தான் வந்து தேவர்களால தேவலோகத்தை திரும்ப கைப்பற்றப்பட்டுச்சு. அங்க இருந்த அசுரர்களையும் அரக்கர்களையும் எல்லாருமே விரட்டி விட்டாங்க. அந்த சமயத்துல அசுரர்கள் எல்லாமே ரொம்ப பயந்து போய் மகிஷை தேடி வந்தாங்க. வந்து அவங்க மகிஷை பார்த்து பணிவா வணங்கி சொல்றாங்க, நீங்க தேவலோகத்தை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தேவர்கள் வந்து எங்களை தேவலோகத்தை விட்டு விரட்டிட்டாங்க, நம்ம கிட்ட இருந்த தேவலோகம் கைவிட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த சுந்தர மகிஷன் வந்து உங்களை காதல் பண்றதுக்காகவே தேவர்களால அனுப்பப்பட்டவங்க, அவங்க வந்து உங்களை ஏமாத்தி பூலோகத்துக்கு வர வச்சுட்டாங்க. நீங்க வந்து இந்த சுந்தர மகிஷனோட காதல் மயக்கத்தை தெளிஞ்சு நம்ம கிட்ட கூட வந்து நீங்க தேவலோகத்தை திரும்ப கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அந்த சமயத்துல அசுரர்கள் சொல்றாங்க, தேவர்கள் வந்து நம்ம கிட்ட உதவி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் அப்படிங்கறத எடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே பகிர்ந்து உண்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் அதை நம்பி அவங்களுக்கு உதவிகள் பண்ணோம், நிறைய கஷ்டங்கள் பட்டோம். ஆனா அமிர்தத்தை எங்களுக்கு கொடுக்காம மோகினி அப்படின்ற ஒரு பெண்ணோட உதவியால அவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க. இப்படி எங்களை வஞ்சகமா எங்களை தேவலோகத்துக்கும் அனுப்பிட்டாங்க. நீங்க தான் திரும்ப வந்து தேவலோகத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. இப்படி அசுரர்கள் பட்ட கஷ்டத்தை கேள்விப்பட்ட மகிஷமுகி வந்து, சரி நான் வந்து தேவலோகத்தை கைப்பற்றி தரேன், நான் வந்து என்னோட சுந்தர மகிஷனோட காதல்ல மயங்கி நான் இங்கேயே இருந்துட்டேன், இதுக்கு மேல இது தேவைப்படாது, நம்ம அசுரர்களை வந்து திரும்ப மேலோங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவ ஆவேசத்தோட அவங்க கிளம்புறாங்க. அந்த சமயத்துல அவங்க உடல்ல இருக்கக்கூடிய ரோமங்கள்ல இருந்து ஏகப்பட்ட அவங்க உருவாக்கவும் செய்யறாங்க. மிகப்பெரிய மகிழ்ச்சியோட படையாலையும் மிகப்பெரிய அசுரோட படையாலையும் அவங்க தேவலோகத்தை கைப்பற்றதுக்கு கிளம்பவும் செய்யறாங்க. அந்த சமயத்துல மகிஷி வந்து சுந்தர மகிஷனை பிரிஞ்சு போனதுனால சுந்தர மகிஷன் அவதாரம் எடுத்து வந்த காரணம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அதனால அவரோட உடலை விட்டு அவர் திரும்ப அவரோட மூல அதிபதியான மும்மூர்த்திகள் கிட்டவே போய் சேர்றாரு. இன்னொரு பக்கம் தேவலோகத்தை கைப்பற்றுறதுக்கு மகிஷியும் மிகப்பெரிய மகிஷ படையோடையும் அசுர படையோடையும் அவர் ஆர்ப்பாட்டத்தோட அவங்க தேவலோகத்தை சுற்றி முற்றுகையிடுறாங்க. அந்த சமயத்துல மகிஷி வந்து தேவேந்திரனை பார்த்து அவங்க கூச்சலிடவும் செய்யறாங்க. தேவேந்திரா, தைரியம் கூட போர் பண்ணவா, என வஞ்சகத்தால நீ வந்து பூலோகத்துக்கு அனுப்பியிருக்கலாம், ஆனா நான் இப்ப வந்து திரும்ப தேவலோகத்துக்கு ஆட்சி பண்ற காலம் வந்துருச்சு, என் கூட போர் பண்ணவா, உங்ககிட்ட தைரியம் இருக்கா, உங்ககிட்ட வீரம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வீர கர்ஜனை கொடுக்குறாங்க. இது கேட்ட தேவேந்திரன் வந்து ஆத்திரம் அடைஞ்சு, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தேவரோட படையோட அவங்க மகிஷியோட படையை எதிர்த்து போராடவும் செய்யறாங்க. தேவர்கள் வந்து என்னதான் அஸ்திரங்கள் விட்டாலும் அது மகிஷிகளை ஒண்ணுமே பண்ணல. அந்த சமயத்துல தேவேந்திரன் வந்து யோசிக்கிறார், என்னடா இந்த மகிஷி எப்படி கொல்றது, இப்படியே நம்ம போர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம், நம்ம எப்படியா அந்த போர்ல இருந்து பின்வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த போர்க்களத்துல இருந்து புறமுக காட்டி அவங்க ஓடவும் செஞ்சாங்க. அந்த சமயத்துல தான் தேவேந்திரன் வந்து யோசிக்கிறாரு, மகிஷி அழிக்கிறதுக்காக அந்த ஹரிஹர சூதனான தர்மசாஸ்தா அவதாரம் எடுத்திருக்காரு, அவர் நம்ம கிட்ட சத்தியவாக்கு கொடுத்திருக்காரு, நம்மளை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பொன்னம்பலமேட்டுல மணிகண்டன் வந்து அவங்க ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு தேவர்கள் எல்லாமே சேர்ந்து போய் அவங்க துதித்து அவங்களோட கஷ்டங்களை சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தேவேந்திரன் வந்து தர்மசாஸ்தாவான மணிகண்டனை இந்த மகிஷமுகி வந்து எங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தல் கொடுத்துட்டே இருக்காங்க, தேவலோகத்துல எங்களுக்கு நிம்மதியா வாழவே விட மாட்டேங்கிறா,
தேவலோகத்தை திரும்ப கைப்பற்றி தேவர் எல்லாமே ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்காங்க. எங்களை நீங்க தான் காப்பாற்றணும், நீங்க எங்களுக்கு சத்தியவாக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கு தேவலோகத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பலவாறு அவர் துதிச்சு அவர் வேண்டவும் செய்யறாரு. தேவேந்திரனோட பக்தியை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச மணிகண்டன் வந்து சொல்றாரு, கண்டிப்பா தேவலோகத்தை நான் உங்களுக்கே மீட்டு கொடுப்பேன், மகிழ்ச்சியை வந்து நான் மர்த்தனம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்னோட அவதார நோக்கமே அதுதான், நான் வந்து மகிழ்ச்சியை கண்டிப்பா வந்து கொல்ல செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பூதநாதனோட வார்த்தையில கேட்ட தேவேந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா அவர் வணங்கவும் செய்யறாரு. அந்த சமயத்துல ஐயப்பன் வந்து சொல்றாங்க, என்னை வந்து தை மாதம் முதல் நாள் அன்னைக்கும் இல்ல எல்லா சனிக்கிழமை அன்னைக்கும் என துதிப்பவர்களுக்கு அவங்க எல்லாமே நான் போக்கப்படுவேன். மகிழ்ச்சிட்டு இருந்து தேவலோகத்தை கைப்பற்றி உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னை கேளுங்க, நான் உங்களுக்கு காவலா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு தேவேந்திரனும் தேவர்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயத்துல தர்மசாஸ்தாவான ஐயப்பன் வந்து சிவகணங்கள் எல்லாத்தையுமே அழைச்சிக்கிட்டு அவர் நேரா அமராவதி நோக்கி போறாரு. மகிழ்ச்சியை வந்து நம்ம வதம் பண்ணிட்டு தேவர்களுக்கு தேவலோகத்தை கைப்பற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வீர ஆவேசத்தோட அவர் அமராவதியை பார்த்து போயிட்டு இருக்காரு. இப்படி பூதநாதனான மணிகண்டன் வந்து அமராவதி நோக்கி மகிழ்ச்சி எதிர்க்கிறதுக்கு வராரு அப்படின்ற செய்தி வந்து மகிழ்ச்சிக்கு தெரிய வருது. அந்த சமயத்துல மகிழ்ச்சி வந்து சொல்றாங்க, என்னை கொல்றதுக்கு ஒரு சிறுவன் வரானா, என்னால் நம்பவே முடியல, என்னோட வீரத்தை இப்படி குறைச்சி எடை போட்டாங்களே இந்த தேவர்கள் எல்லாமே வந்து, என்கிட்ட போரில் தோற்றதுக்கு அப்புறமா இவங்களுக்கு புத்தி அப்படிங்கிறது வரல அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி வந்து ரொம்ப ஆத்திரம் அடைகிறாங்க. இந்த சிறுவன் அழிக்கிறதுக்கு நான் ஒரு ஆளே போதும், மகிழ்ச்சி படைகள் கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் வீர ஆவேசத்தோட அவங்க மணிகண்டன் வரதை எதிர்பார்த்து அவங்க காத்துட்டு இருந்தாங்க. தேவர்களுக்கு கஷ்டங்களை தீர்த்து தேவலோகத்தை திரும்ப மீட்டு தருவேன்னு சொல்லி சத்தியவாக்கு கொடுத்த ஐயப்பன் வந்து மகிழ்ச்சி கிட்ட இருந்து தேவலோகத்தை மீட்டு கொடுக்குன்னு சொல்லி மகிழ்ச்சியை எதிர்க்கிறதுக்காக அவர் தேவலோகத்துக்கு போகவும் செய்யறாரு. ஐயப்பன் வந்து தனியால நம்மளை எதிர்க்கிறதுக்கு வராரு அப்படின்ற செய்தி கேள்விப்பட்ட மகிழ்ச்சி வந்து ரொம்ப ஆத்திராவேசத்தோட அவங்க காத்துட்டு இருக்காங்க. தனியாளா போகப்பட்ட இந்த ஐயப்பன் வந்து மகிழ்ச்சியை எதிர்த்து போர் பண்ணுவாங்களா, மகிழ்ச்சியை ஜெயிப்பாங்களா இல்லையா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கண்டினியூஸா பாருங்க.